2000க்கு அப்புறம் உலக தரத்தில் வெளிவந்த தமிழ் சினிமா, அதாவது உலக சினிமாவுக்கு ஈக்குவலா வெளிவந்த தமிழ் சினிமா திரைப்படங்களை பத்தி மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2000ல ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல்ல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஹேராம் திரைப்படம். இந்த ஹேராம் ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆஸ்கார் அவார்டு விருதுக்கு வந்து சமமான திரைப்படம்ங்க. நீங்க ஹாலிவுட் படத்தை கூட போய் பாருங்க, பீரியாடிக்கல் பிலிம் எல்லாம், அதாவது 1947 காலகட்டங்கள், சுதந்திரத்துக்கு முந்தின அந்த இந்தியாவோட காலகட்டங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சிஜி ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க, அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஹேராம் திரைப்படத்துக்கு 1947 காலகட்டங்கள்ல அந்த வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளவு நுணுக்கமா அவ்வளவு அக்யூரேட்டா பண்ணியிருப்பார் கமலஹாசன் சார் அவர்கள். சோ இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா உலக தரத்துக்கு ஹாலிவுட் படத்துல கூட இந்த மாதிரி தரமான படம் இல்ல அப்படின்றதாங்க உண்மை. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 3 தேசிய விருதுகள் வாங்கிச்சு. இப்போ கூட அமெரிக்காவில் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேராம் திரைப்படத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் திரைப்படமா போட்டு காட்டுறாங்க. இதுவே ஆஸ்காரை விட நம்ம தமிழுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2001ல சரவண சுப்பையா அவர்கள் இயக்கத்துல அஜித் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிட்டிசன் திரைப்படம். இந்த படத்தோட மேக்கிங், அந்த 680 பேரையும் வந்து புதைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அத்தனை பேரையும் தோண்டி எடுக்கிற அந்த காட்சிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக திரைப்படத்துக்கு ஈக்குவலா எடுக்கப்பட்டதுன்னு வந்து பார்த்தோம்னா இந்த சிட்டிசன் திரைப்படம் தான். அடுத்து 2003ஆம் ஆண்டு சுந்தர் சி அவர்கள் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அன்பே சிவம் திரைப்படம். வழக்கமா கொரியன் படத்தை காப்பி பண்ணி தமிழ் படம் எடுப்பாங்க, அதர் லாங்குவேஜஸ் படம் எடுப்பாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த அன்பே சிவம் படத்தை பார்த்துட்டு கொரியன் படத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த படத்தை விலைக்கு பேசியிருக்காங்க, இந்த படத்தை நாங்க பண்றோம் அப்படின்னு. அவங்களும் ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்திருக்குன்னா, கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் இருந்தாதான் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும், எங்களுடைய நாட்டுல அந்த மாதிரி நடிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாருமே தொட முடியாத ஒரு கதையை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தொடுவாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பே சிவம் திரைப்படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. குறிப்பா உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட நடிப்பு, அதாவது பேசும்போது அந்த கழுத்து கீழே அந்த தாடையை வந்து அசிக்கிட்டே இருக்கணும், அதே போல கண் பூர்வத்தையும் வந்து அசிக்கிட்டே இருக்கணும், அதை பண்ணிக்கிட்டே அவர் பேசணும், நடிக்கணும். எவ்வளவு டஃப்பான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு பாலா அவர்கள் இயக்கத்துல சூர்யா விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பிதாமகன் திரைப்படம். நடிச்ச நடிப்புக்காக விக்ரம் அவர்களுக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்புல 2004ஆம் ஆண்டு வெளிவந்த விருமாண்டி திரைப்படம். வழக்கமா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு திரைப்படத்திலையும் புதுவிதமான டெக்னாலஜி எதனா கொண்டு வந்திருப்பாருங்க. அதே போல இந்த விருமாண்டி திரைப்படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஒரு டிஃபரெண்டான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பாரு இந்த விருமாண்டி திரைப்படத்தில். அதாவது வந்த காட்சிகளே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும், ஒவ்வொருத்தரோட பார்வையில இருந்தும் ஒவ்வொரு காட்சிகள், அந்த காட்சிகள் ரிவீல் ஆயிட்டே இருக்கும். சோ இப்படி ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்தது நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இதுதான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம். இந்த சிவாஜி திரைப்படத்தின் மூலமா தன்னாலே வந்து பாத்தீங்கன்னா உலக தரத்துக்கு ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிச்ச திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி திரைப்படம் தாங்க. சிவாஜி திரைப்படத்துல இயக்குனர் சங்கர் அவர்கள் ஒரு புதுமையை பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட், அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஒன்று பயன்படுத்தி இருப்பார் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட ஸ்கின் டோனை அப்படியே மாத்தி ஒரு ஃபாரினராகவும் ஒரு ஒயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் டோனாவும் பளிச்சுன்னு மாத்தி இருப்பாரு. இது வந்து இதுக்கு முன்னால தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் பயன்படுத்தப்படல. இந்த டெக்னாலஜி சிவாஜி திரைப்படத்தில் இந்த ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் பாடல்ல தான் பயன்படுத்தப்பட்டது. இதுவே முதல் முறை. இந்த படத்துல 120% செலவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் காட்சிகளுக்காக மட்டுமே செலவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தசாவதாரம் திரைப்படம். இந்த படத்தோட மேக்கிங் ஆகட்டும், கதையாகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், படம் உருவாக்கின விதமாகட்டும், எல்லாத்திலுமே வந்து இந்த படம் வந்து உலக தரத்தில் தாங்க இருக்கும். அதே போல இந்த படத்துல மேக்கப்காக வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் அவர்கள் ரொம்பவே வந்து மெனக்கெட்டிருப்பாருன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது போன்ற மேக்கப் யூஸ் பண்றப்ப முகத்துல ஒரு மாதிரி ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலர்ஜி நிறைய தடவை உலகநாயகன் கமலஹாசன் சார் அவர்களுக்கு வந்து இதுக்காக தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பவும் ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டு தான் வந்து ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து எல்லா செய்திலையும் வந்தது. அடுத்து 2009ஆம் ஆண்டு இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கத்துல ஆர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நான் கடவுள் திரைப்படம். இந்த நான் கடவுள் திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் யாரும் தொடாத சப்ஜெக்ட் எடுத்திருப்பாரு. அதாவது பிச்சைக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள், அகோரிகள், இவங்களை பத்தின கதை வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு. தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய உலக சினிமாவுக்கே வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து புதுசா இருந்ததுனால இது நிச்சயமா உலக அளவில் போற்றக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம் தான் இந்த நான் கடவுள் திரைப்படம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு செல்வராகவன் அவர்கள் இயக்கத்துல கார்த்திக் பார்த்திபன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 1000ல் ஒருவன் திரைப்படம். இந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்துல இன்டர்வல் பிளாக்கு முன்னால நீங்க எல்லா சீனும் எடுத்துங்க, சும்மா ஹாலிவுட் படம் மாதிரி இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கிராபிக்ஸ் ஒர்க், சிஜி ஒர்க் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்துல வரக்கூடிய பார்த்திபன் அவர்களோட கதாபாத்திரம் யாரை பேஸ் பண்ணி இருக்குன்னா, மதிப்பிற்குரிய விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் அவர்களை பேஸ் பண்ணி வந்திருக்கும் இந்த கதாபாத்திரம். சோ இந்த படம் வரதுக்கு முன்னால 2009ஆம் ஆண்டு இலங்கை இறுதி யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்திருப்பாரு. சோ அவருக்கு ஒரு மரியாதை செய்யும் விதத்துல பார்த்திபன் அவர்களோட கதாபாத்திரத்துல விடுதலை புலிகள் பிரபாகரனை வடிவமைச்சு இந்த படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. சோ இந்த ஒரு தைரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1000ல் ஒருவன் திரைப்படத்தை உலக தரத்துக்கு கொண்டு போனதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 2010ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளிவந்த எந்திரன் திரைப்படம். இந்த எந்திரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வழக்கமான கிராபிக்ஸை தவிர்த்து ஹாலிவுட் படத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சபட்சமான கிராபிக்ஸ், சிஜி ஒர்க் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாங்க இந்த எந்திரன் திரைப்படத்துல. இந்த எந்திரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சினிமாவிலேயே அதிக பொருட்செலவுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரன் திரைப்படம் தான். அது மட்டும் இல்ல, இந்த எந்திரன் திரைப்படத்துல காட்சிக்கு காட்சி கிராபிக்ஸ் பயன்படுத்தி இருப்பாங்க. வழக்கமா ஒரு படத்துல வந்து தேவைக்கு மட்டும்தான் வந்து கிராபிக்ஸ் காட்சியை பயன்படுத்துவாங்க. ஆனா படம் ஆரம்பிச்சது முடிகிற வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஒர்க் கிராபிக்ஸ் காட்சின்னு பயன்படுத்தப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம், முதல் இந்திய திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரன் திரைப்படம் மட்டும்தான். அடுத்து 2012ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த துப்பாக்கி திரைப்படம். இந்த துப்பாக்கி திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யாருமே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ். இந்த திரைப்படத்தோட மேக்கிங்கு, இந்த திரைப்படத்தோட காட்சி அமைப்பு, ஒளிப்பதிவு, அந்த டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஒரு உலக தரத்துக்கு இணையான ஒரு படமா அமைஞ்சிருக்கும் இந்த துப்பாக்கி திரைப்படம். அடுத்து 2013ஆம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த விஸ்வரூபம் திரைப்படம். 9/11 அட்டாக்கு அப்புறம் தீவிரவாதிகளோட மனநிலைமை எப்படி இருந்தது, உலக அளவில் தீவிரவாதத்தோட இயக்கம் எந்த அளவு செயல்பட்டது அப்படின்றத ஒரு முழுமையா பிரதிபலிச்சு காட்டின திரைப்படம் வந்து பார்த்தோன்னா இந்த விஸ்வரூபம் திரைப்படம் தாங்க. பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். நடன காட்சிகளுக்காகவே மட்டும்தான் இந்த படத்துல தேசிய விருது கொடுத்திருப்பாங்க. சண்டை காட்சிகள்ல ஒரு புதுவிதமான டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு அவரே சொல்லுவார், கேளுங்க. அந்த ஒரு பஞ்சுக்கு 7 லேயர் இருக்கும். சதை, எலும்பை கத்தி வெட்டும் போது வர்ற சவுண்டு 6 லேயர் போட்டிருப்போம். அடுத்து 2015ஆம் ஆண்டு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த விசாரணை திரைப்படம். இந்த விசாரணை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வந்து எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். உலக அளவுல எத்தனையோ சர்வதேச திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இன்னைக்கு கூட 2024 வரைக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணை திரைப்படம் இடம்பெறாத இடம் வந்து எந்த விழாவும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உலக தரத்துக்கு இணையான ஒரு தமிழ் சினிமான்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணை திரைப்படம் தாங்க. அடுத்து 2018ஆம் ஆண்டு நீலம் புரொடக்ஷன் தயாரிப்புல மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்துல கதிர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பரியேறும் பெருமாள் திரைப்படம். இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதிக்கு ஆதரவாகவும் எடுக்கல, எந்த சாதிக்கு எதிராகவும் எடுக்கல. சாதி வன்கொடுமை எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்றத உலக தரத்துக்கு எடுத்துரைத்த ஒரு தரமான தமிழ் சினிமான்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து கௌரவிக்கப்பட்டு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கு இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு சுதா கங்கோரா அவர்கள் இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சூரரை போற்று திரைப்படம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏர் டெக்கான் நிறுவனத்தை சேர்ந்த கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை வரலாற பெருமைப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த சூரரை போற்று திரைப்படம். சோ ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர செய்யற அளவுக்கு உலக அளவுல பேசப்பட்ட தமிழ் சினிமான்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போற்று திரைப்படம். இந்த சூரரை போற்று திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய விருதுகள் பட்டியலில் நிறைய விருது வாங்கியிருக்கு. சிறந்த நடிகருக்கான விருது சூர்யா வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகைக்கான விருது வந்து அபர்ணா வாங்கியிருக்காங்க. சிறந்த திரைக்கதைக்கான விருது வந்து இயக்குனர் சுதா கங்கோத்ரா வாங்கியிருக்காங்க. சிறந்த பின்னணி இசைக்கான விருது வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்குமார் வாங்கியிருக்காரு. ஸோ அத்தனை பெருமைக்குரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போற்று திரைப்படங்க. அடுத்து 2021ஆம் ஆண்டு மணிகண்டன் அவர்கள் இயக்கத்துல விஜய் சேதுபதி, யோகி பாபு, நல்லாண்டி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த கடைசி விவசாயி திரைப்படம். இந்த கடைசி விவசாயி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அழிஞ்சிட்டு வருது, அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத உலக தரத்துக்கு எடுத்துக்காட்டின ஒரு தமிழ் சினிமான்னு
வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி விவசாயி திரைப்படம் தாங்க. அடுத்து 2021ஆம் ஆண்டு ஞானவேல் ராஜா அவர்கள் இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஜெய்பீம் திரைப்படம். நம்ம இந்திய சினிமாவும் சரி தமிழ் சினிமாவும் சரி ஒடுக்கப்பட்ட எத்தனையோ மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஒடுக்கப்பட்ட தனித்து வெறுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் திரைப்படம் தாங்க. சோ அதனாலே இந்த ஜெய்பீம் திரைப்படம் தமிழ் திரைப்படம் உலக அளவுல பேசக்கூடிய ஒரு திரைப்படமா உயர்ந்து நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் தமிழில் உலக சினிமாவுக்கு நிகராக வெளியிடப்பட்ட உலக தரத்தில் வெளியிடப்பட்ட தமிழ் சினிமாவை பத்தி மட்டும் நம்ம பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக அளவுல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி.